அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்தால், இல்லை நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால், நமக்கெல்லாம் அதற்கான வழிகளை எப்படி நாம் கடப்பது, அதை நாம் எப்படி சரி செய்வது என்று அதற்கான என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா ஒவ்வொன்றொன்றிற்கும் அல்லாஹ் நமக்காகவே ஒரு அமல்களாக கொடுத்திருக்கிறான். உதாரணத்திற்கு, நமக்கு ஏதாவது தலைவலி வந்தால், இல்லை நமக்கு ஏதாவது வயிறு வலி வந்தால், அதற்கான நாம் மருந்து எடுக்கிறோம். ஆனால் அதற்கான மருந்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான். உங்களுக்கு நோய்கள் வரும், அத்தனை நோய்களுக்கும் ஷிஃபாவை அல்லாஹு தபாரக் வ தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நமக்கான அத்தனை நோய்களுக்கான ஷிஃபாவையும் அல்லாஹு தபாரக் வ தஆலா தொழுகையிலும் அந்த குர்ஆனிலும் வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நமக்கு லேசாக ஆக்கி தந்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா ஒவ்வொன்றிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அது ஆயத்துகளையும் அது துஆக்களையும் மூலமாக நமக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா கொடுத்திருக்கிறான். நாம் அதை தெரிந்து கொண்டு அதை நாம் அமல் செய்ய வேண்டும். அதனை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நாம் அமல் செய்ய முடியும். ஆனால் இப்போது நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் உடனே நமக்கு கவனம் எங்கே செல்கிறது? மருந்து மாத்திரையிடம்தான் செல்கிறது. இல்லை என்றால் நம் ஆஸ்பத்திரிக்கு தான் செல்கிறோம். ஏதாவது நமக்கு ஜுரம் வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க, உடனே ஏதாவது டேப்லெட் போடுங்க. கவனம் அப்படி அந்த இடத்திற்கு தான் செல்கிறது. ஆனால் சஹாபாக்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவருக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் உடனே வந்து தொழுகையை தொழுவார்கள், தொழுது அல்லாஹ்விடம் கேட்பார்கள். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பார்கள், எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, எனக்கு இந்த நோய் வந்திருக்கிறது, இதற்காக நான் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கான அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பார்கள். அதனை கற்று அதனை அப்படியே அமல் செய்வார்கள். அவர்களுக்கு ஷிஃபாவையும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஏதாவது நோய் வந்தால், இல்லை ஏதாவது கண் திஷ்டி, அதாவது நசர் என்று சொல்வோம், அப்படி வந்தால் அதற்கு மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆணிலே பலன் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். இல்லை என்றால் நமக்கு ஏதாவது தலைவலியோ இல்லை சளியோ இல்லை ஜுரமோ வந்தால் உடனே மாத்திரை போடுங்கள், டேப்லெட் போடுங்கள் என்று அந்த டேப்லெட் பக்கம்தான் கவனம் செல்கிறது தவிர இந்த குர்ஆனின் பக்கமோ அல்லது தொழுகையின் பக்கமோ இந்த கவனம் செல்லுவதே இல்லை. ஏனென்றால் நமக்கு பழக்கம், நாம் அப்படி செய்து விட்டோம், நாம் அப்படியே பழகிவிட்டோம். நமக்கு ஏதாவது உடனே ஜுரமோ இல்லை இரும்பலோ இல்லை சளியோ வந்தால் உடனே டேப்லெட் தான் போடுகிறோம். ஏனென்றால் அதை போட்டு போட்டு நமக்கு பழக்கமாகிவிட்டது, அது நமக்கு பழக்கமாகிவிட்டது. அதனால் உடனே கவனம் அந்த பக்கம்தான் செல்கிறது. ஆனால் குர்ஆனின் பக்கமோ இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது துஆ சொல்லியிருக்கிறாரா, அந்த துஆவின் பக்கமோ கவனம் செல்லுவதே இல்லை. அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நோயிற்கும்
ஒரு குர்ஆனின் மூலமோ இல்லை துஆவின் மூலமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் அமல் செய்தால் நமக்கு வருகின்ற இந்த நோய்கள் எல்லாம் குர்ஆனின் மூலமே நாம் சரி செய்து கொள்ளலாம். நமக்கு வருகின்ற இந்த கண்டிஷ்டிகளை, அதாவது நசர் என்று சொல்வோம், அந்த நசரையும் இந்த குர்ஆனின் மூலமே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவின் மூலமே நாம் சரி செய்து கொள்ளலாம். நம்முடைய வீட்டில் குழந்தைகள் அடிக்கடி அழுதால் அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? குழந்தைகளுக்கு ஷைத்தான் தான் அழ வைக்கிறான். இதற்கு அதன்தான் முதல் காரணம். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் குழந்தைகள் அழுதால் ஷைத்தான் தான் அழ வைக்கிறான். உடனே வீட்டிலுள்ள பெரியோர்கள், அதாவது தீனை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள், அவங்க அம்மா சொன்னார், அவங்க பாட்டி சொன்னார் சொல்லி ஏதாவது ஒன்று எடுப்பாங்க, இப்படி சுற்றி சுற்றி 3 துப்பு துப்பி தூன்னு சொல்லி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை அழுவே அழாது. ஷைத்தான் என்ன தெரியுமா செய்கிறா? இந்த மனிதர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று, மூட நம்பிக்கையில் போய்விட்டால் அது பாவம் தானே, அந்த மாதிரி செய்தது பாவம் தானே, அதுவும் அல்லாஹ்விடத்தில் தண்டனை தானே. ஏனென்றால் மூட நம்பிக்கை செய்வதும் அதுவும் ஒரு தவறு தான். அதனால் இவர்கள் மூட நம்பிக்கையில் இப்படியே இருக்கட்டும் என்று ஷைத்தான் அந்த குழந்தையை விட்டு தூரமாகி விடுகிறான். ஏனென்றால் அதில் நம்பிக்கை இன்னும் அதிகமாக வைக்க வேண்டும் என்று. அதே நீங்கள் குர்ஆனினுடைய ஆயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துஆக்களை ஓதி பாருங்கள். அதை ஓதி நீங்கள் குழந்தைகளுக்கு ஓதிவிடுங்கள், அவர்களுக்கு ஊதிவிடுங்கள். அதை நீங்கள் செய்தால் இன்னும் அதிகமான தூரமாக ஷைத்தான் ஓடி விடுவான், திரும்பி வரவே மாட்டான். அதை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்கள். கண்டிப்பாக ஷைத்தான் உங்களுடைய குழந்தைகளை நெருங்கவே மாட்டான். ஆனால் அதை விட்டு யாராவது பெரியோர்களை கூப்பிட்டு, நானிமா தாதிமா வந்து இவரை கொஞ்சம் சுற்றி போடுங்க, இவனுக்கு நிறைய நசர் ஆகிட்டுக்குது, கண்டிஷ்டி ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று மிளகாய் ஒன்று ஏதாவது எடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து இப்படி 3 சுற்றி, அதுவும் சிலர் வந்து ரைட் ஹேண்டில் செய்வாங்க, சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே செய்வாங்க. இப்படி சுற்றி என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. நீங்களே ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், என்னம்மா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இருக்காது, சும்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் கண்டிஷ்டி போயிடுமா? ஷைத்தான் தூரமாவான். எதுக்கு தூரமாவான்? நாம் இன்னும் பாவம் செய்யட்டும்னு சொல்லி தூரமாவான், இன்னும் அதிகமான நம்பிக்கை வரட்டும்னு சொல்லி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நானும் சுற்றி போட்டதுனால தான் குழந்தை அழுகே நிறுத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நாமளும் மூட நம்பிக்கையில் மூழ்கிடுறோம். இப்படி மூழ்கினா அல்லாஹ்விற்கு மிக கோபம் வரும் நம்மேல். எப்படி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்? இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்யாதீர்கள். நம்முடைய வீட்டில் குழந்தைகள் அழுதால் அதற்கும் துஆ இருக்கிறது. என்ன துஆ என்றால், அஊஸு பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வஐனில் லாம்ம. என்ன துஆ என்றால், அஊஸு பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வஐனில் லாம்ம. இந்த துஆக்களை தினந்தோறும் காலையில் 3 தடவையும் மற்றும் சாயங்காலம் 3 தடவையும் இதை ஓதுவதற்கு முன்பு 3 தடவை சலவாத்தையும் ஓதின பிறகு 3 தடவை, அதாவது தருத ஷரீஃபையும் இதற்கு முன்பும் பின்னும் ஓதி அதனுடைய நடுவில் இந்த துஆவை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஊதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஷைத்தான் உங்களுடைய குழந்தைகளை நெருங்கவே மாட்டான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.